3 வயதிலேயே அல்லாத நாயகியின் ஞானப்பால் உண்டு பல பாக்களை இயற்றிய ஞான சம்பந்த திருமான் இப்போது திருக்கடவு திறக்க பணிந்திக்கு போகிறார். அனைவரும் அந்த காட்சியை கண்டு மகிழுங்கள். எப்படி பார்த்தாலும் தாங்களே கூடியவர். ஆகவே மறுபடியும் வேண்டுகோளுக்கு பெருக்காக அது கொண்டு மறைக்காடாரை மறைத்திருக்கும் சொற்களை திறக்க தாங்களே பாடுங்கள். சித்தம் ஐயா, சித்தம். ஆளுமை வந்தரோ அரசனை
எல்லோரும் எக்கால நிறுத்தினீர்கள். முதலில் ஆண்டவரை வழிபடுங்கள், அவருடைய அருளை பெறுங்கள். மூடிக்கிடந்த கதவை திறந்து ஆண்டவனை தரிசித்த வழிகாட்டிய தெய்வம் தாங்கள் அல்லவா? அதனால்தான் தங்களுக்கு முதல் வணக்கம், பிறகு இறைவனுக்கு. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். அறிவில் சிறந்த பெரியோர்களை, மூடி சிறந்த திருக்கல்வர்களை சிறக்க மட்டும்தான் ஆண்டவனிடம் தொண்டர்களால் பாட முடியும் என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள். இரண்ட கடலில் மீண்டும் சாதித்துக் கொள்ளவும் ஆண்டவனிடம் தொண்டர்களால் பாட முடியும் என்பதை ஞான சம்பந்தன் பெறுவான் இப்போது நிரூபித்து காட்டுவார். அந்த காட்சியையும் அனைவரும் கண்டு மகிழுங்கள். ஆளுடை பிள்ளையாரே, நாமும் கல்கரே, உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா? அப்படியே பாடுகிறேன். திருச்சிற்றம்பலம். மதுரம் மலைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் கோயில் சூழ் மலைதாருரை பைங்கா இது நஞ்சிரை வைத்தருள் செய்த விளக்குள் கதவன் திருபாபு கொல்லும் கருத்தாலே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். தயவு செய்து சற்று எல்லோரும் விளங்குங்கள், சற்று எல்லோரும் விளங்குங்கள். சுவாமி, நாம் பெற்ற நிலையை இழந்துவிட்டார். எங்களுக்கெல்லாம் பயமாக உள்ளது. கவலை வேண்டாம். அப்பர் பெருமான் இன்னும் 10 ஆண்டு வாழும் பாக்கியத்தை பெற்றவர், முடிவில்லாத மகான். அவர் உணர்ச்சி வசத்தில் சற்று மூச்சு அடைந்து விட்டார். அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை. அவரை நான் பார்த்துக் கொள்கிறேன். தொண்டர்களே, நீங்கள் எல்லோரும் சற்று வெளியே இருங்கள். நாவும் கற்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்பரே, மெதுவாக மெதுவாக என்கிறீர்கள். களைப்பாக இருக்கிறீர்களே, கொஞ்சம் பாலும் பழமும் சாப்பிடுகிறீர்களா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். ஏன்? சற்று அமைதி இல்லை. என்ன காரணம்? சொல்ல தெரியவில்லை. கோவிலிலேயே மூச்சை அடைந்தீர்கள். சற்று உணர்ச்சி வசப்பட்டு. அப்பரே, நாம் எல்லாம் முற்றும் சிறந்தவர்கள், வந்த பாதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது உணர்ச்சி வசப்படலாமா? மன்னித்து விடுங்கள். ஞான சம்பந்தர் பெருமானே, தாங்கள் ஒரே ஒரு திருப்பாட்டு பாடியவுடனே திருக்கதவு சாதித்துக் கொண்டது. ஆனால் நானும் பல பாட்டுக்கள் பாடிய பிறகுதானே திருக்கதவு திறந்தது. ஐயனே, தங்களுக்கோ 9 வயது, எனக்கோ 80 வயது. தங்கள் போல் ஒரு திருப்பாட்டு பாடியவுடனே பலன் கிடைக்க நான் இன்னும் எவ்வளவு பக்குவப்பட வேண்டுமோ? அதற்கு வயதேது, என் உடலில் வலுவேது. நாவும் கற்றே, நீங்கள் தவறாக நினைத்து மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். என் ஒரு திருப்பாட்டே போதும் என்று ஆண்டவனுக்கு திகட்டிவிட்டது. உடனே கதவை தாளித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தாங்கள் பல பாட்டு பாடி ஆண்டவனுக்கு தெரிந்ததே இல்லை. அதில் மெய்மறந்து விட்டார். பிறகுதான் தன் சுயநினைவுக்கு வந்திருக்கிறார். உடனே திருக்கதவு திறக்கவும் அருள் செய்து விட்டார். அப்பரே, இதை எண்ணி பார்க்கும் போது தாங்களே உயர்ந்தவர். அகிலாண்ட நாயகியின் ஞானப்பால் உள்ள ஆளுடைய பிள்ளையே, தங்களோடு பேசி அடியேனால் வெற்றி
ஐயா. சரி, ஒரே ஒரு விண்ணப்பம். கட்டளையிடுங்கள். அப்பரே, நாம் இருவரும் சேர்ந்தே கொண்டு செய்வதை விட தனித்தனியாக ஆளுக்கு ஒரு திசை சென்று ஆண்டவனின் அருளை காணலாமே. சொல்லின் செல்வரை தங்கள் எப்படி நடக்க காத்திருக்கிறேன். தாங்கள் வடதிசை நோக்கி செல்லுங்கள், நான் தென்திசை நோக்கி செல்கிறேன். உத்தரவு ஐயா. நான் உங்களை பிரிந்திருப்பது சற்று வேதனையாகத்தான் இருக்கும். தங்களுக்கே அப்படி என்றால் என் மனம் எந்த பாடுபடும். அந்த பிரிவின் கொடுமையை ஏற்றிலும் எழுத முடியுமோ? இருப்பினும் எந்த அவன்